தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சமாதானத்தின் தேவன் சாத்தானை மிதிப்பார். ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் சமாதானம் உண்டா? தேவன் சமாதானத்தை தருகிறவர். சாத்தான் நம் சமாதானத்தை எடுத்து போடுகிறவனாக காணப்படுகிறான். நம்முடைய வாழ்வில் நமக்கு ஏற்படும் துன்பங்கள், கவலைகள், கஷ்டங்கள் அனைத்திலும் சாத்தானுடைய கிரியைகள் உள்ளன. நம் வாழ்வில், நம் குடும்பத்தில், நம் சூழ்நிலைகளில், நம் சுற்றுப்புறத்தில், நம்முடைய வேலை ஸ்தலங்களில் நமக்கு இடையூறான காரியங்களை நடத்தி நம்மை தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து பிரிப்பதே சாத்தானுடைய வேலையாக இருக்கிறது. நாம் அவற்றை மேற்கொள்ளத்தக்கதாக நமக்கு சமாதானத்தையும் கிருபையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன், ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசித்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் சாத்தானை தன்னுடைய கால்களால் மிதித்து நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். ரோமர் 8:36-37 நாம் பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மை அவர் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற்றுகிறார். நமக்கு அவருடைய பலத்தை கொடுத்து நம்மை அனைத்து கவலைகளிலும், கஷ்டங்களிலும், வியாகுலங்களிலும், வேதனைகளிலும் இருந்து நீக்கி நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் அன்புள்ளவர், கிருபையுள்ளவர், வல்லமையானவர். நம் ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பாதத்தில் நம்மை நாம் அர்ப்பணிப்போம், அவரை விசுவாசிப்போம், அவரில் அன்பு கூறுவோம், அவரில் நிலைத்திருப்போம்.